இந்தியாவே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த உரையை சற்று நேரத்திற்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி நிகழ்த்தியிருக்கிறார். இந்த உரையின் மூலமாக நாடே பெருமிதம் கொள்ளக்கூடிய அந்த மிஷன் சக்தி என்ற அந்த விஷயமானது நிகழ்ந்தேறியிருக்கிறது. தாழ் நீள்வட்ட பாதையில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோளை வீழ்த்தி விண்வெளியின் அடுத்த தளத்திற்கு இந்தியா தன்னுடைய நிபுணத்துவத்தை நிரூபித்திருக்கிறது. குறிப்பாக இதுவரை உலக நாடுகளில் 4வது நாடாக அந்த சாதனை இந்தியா நிகழ்த்தி இருக்கிறது. நிர்ணயித்த இலக்கை 3 நிமிடங்களில் அடைந்து சாதனை புரிந்திருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். வளர்ச்சி, பாதுகாப்பு போன்ற துறைகளில் இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் வேளாண் துறை, பேரிடர் போன்ற காலங்களில் இது மிகப்பெரிய உதவும் ஒரு கருவியாக இருக்கும் என்பதையும் அவர் கூறியிருக்கிறார். தொடர்ந்து நம்மோடு தொலைபேசி இணைப்பில் பொன்ராஜ் அப்துல் கலாமினுடைய அறிவியல் ஆலோசகர் இணைகிறார். மிகவும் மக்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்க பிரதமர் மோடியினுடைய அந்த உரை சற்று நேரத்திற்கு முன்பாக நடந்து முடிந்திருக்கிறது. அவர் குறிப்பிடக்கூடிய அந்த மிஷன் சக்தி என்ற அந்த திட்டம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது, இந்தியா போன்ற ஒரு நாடிற்கு அந்த சேட்டலைட் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது? ஒரு மிகப்பெரிய சாதனை தான். சாதனையை நம்ம ஏற்கனவே நம்ம இதை அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆர்பிட்டர் அந்த 1000 கிலோமீட்டர் தரையிலிருந்து விண்ணை நோக்கி ஏவக்கூடிய அக்னி ஏவுகணைகள் நம்மளுக்கு அக்னி 1, அக்னி 2, அக்னி 3, அக்னி 4, அக்னி 5 இது 5000 கிலோமீட்டர் வரைக்கும் போய் மேல இலக்கை நோக்கி அடிக்கக்கூடிய வல்லமை பெற்ற நாடாக இந்தியா என்றைக்கோ மாறிவிட்டது. இப்ப அதை வெற்றிகரமா அதை டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. உண்மையிலேயே விண்வெளியில லோ எர்த் ஆர்பிட்ல 1000 கிலோமீட்டர் உயரத்துல எந்த ஒரு ஏவுகணை வந்தாலும் சரி அதை எதிர்த்து தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை பெற்ற நாடாக இந்தியா இன்றைக்கு அதை டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி 2-3 டெஸ்ட் ஏற்கனவே ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இது டெஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா நடந்தது. இப்ப லோ எர்த் ஆர்பிட் வரைக்கும் நம்மளால தாக்கி அளிக்கக்கூடிய சக்தியை 3 நிமிஷத்துல அவங்க இன்றைக்கு இந்தியா மிஷன் சக்தி மூலமாக அச்சீவ் பண்ணிருக்குது. உண்மையிலேயே இது பாராட்டத்தக்க ஒரு இன்றைக்கு நம்ம வல்லமையை நிரூபித்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகும் என்றுதான் நான் பாக்குறேன். பிரதமர் மோடி இது 4வது நாடா இந்த விஷயத்தை நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. இதற்கு முன்னாடி சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ், சர்ஃபேஸ் டு ஏர்ங்கிற மாதிரி மிசைல்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருந்தது. இந்த புது முயற்சி மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியாவிற்கு எவ்வளவு முக்கியத்துவம், எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கிறது? அதாவதுங்க, இப்ப நம்ம நாட்டின் மேல எந்த ஒரு எதிரி நாடுகளும் ஏவுகணையால் நம்ம நாட்டு மேல தாக்கினாலும் சரி, அதுல அணுகுண்டே வைத்து ஏவினாலும் சரி, அதை விண்ணிலேயே தாக்கி அழித்து அந்த தாக்குதலிருந்து நம்ம நாட்டை பாதுகாக்கக்கூடிய வல்லமையை இந்தியா பெற்றிருக்கிறது என்பது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இது டாக்டர் கலாம் அவர்கள் இருந்த பொழுது இந்த சோதனைகள் வெற்றிகரமாக நடந்தது. அது கொஞ்சம் தூரத்துல நடந்தது. அதுக்கு முன்னால டிஆர்டிஓ இத சாதனையை மேபி ஒரு 500 கிலோமீட்டர் தொலைவில், 1000 கிலோமீட்டர் தொலைவில் பண்ணுவதற்கான ஒரு செயற்கை முறையில பண்ணி பார்த்தாங்க. நம்ம நாட்டில இருந்து ஒரு ஏவுகணை ஏவி நம்ம நாட்டில இருந்தே அதை ஆன்டி டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டத்தை ஏவி அதை அழித்து நம்ம ஏற்கனவே 2-3 வட்டம் அதை வெற்றிகரமா பண்ணியிருக்கோம். இப்ப 1000 கிலோமீட்டர், அதாவது லோ எர்த் ஆர்பிட்னா 1000 கிலோமீட்டர் தொலைவில் வரக்கூடிய ஒரு ஏவுகணையை கீழிருந்து அதை ட்ராக் பண்ணி அதை ஏவி வெற்றிகரமாக தாக்கி அளிக்கக்கூடிய வல்லமையை இன்றைக்கு நிரூபித்திருக்கிறது டிஆர்டிஓனுடைய ஒரு மிகப்பெரிய சாதனை தான். அது இன்றைக்கு டிஆர்டிஓ இதை நிரூபித்திருக்கிறது. இனிமேல் நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, இந்த சாதனை இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் எந்த நாடும் இந்தியாவின் மேல் ஏவுகணை ஏவினாலும் சரி அதை விண்ணிலேயே தாக்கி அளிக்கக்கூடிய வல்லமை பெற்ற நாடாக இன்றைக்கு டிஆர்டிஓ இதை சாதனை சரித்திரம் படைத்திருக்கிறது என்பது உண்மையிலேயே இந்தியாவிற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். பொன்ராஜ், இது போன்ற வேறு எந்தெந்த நாடுகள் 4வது நாடாக இந்தியா இது போன்ற ஒரு சாதனை நிகழ்த்தி இருக்கிறது? மற்ற நாடுகள் வேறு எந்தெந்த நாடுகளிடம் இது போன்ற ஒரு நிபுணத்துவத்தை நிரூபித்த நாடுகளாக இருக்கின்றன? அமெரிக்கா இருக்கு, ரஷ்யா இருக்கு, சைனா இருக்கு, இந்தியா இருக்கு. ஓகே, அமெரிக்கா, ரஷ்யா, சைனாக்கு பிறகு இந்தியாவினுடைய அந்த நிபுணத்துவம் நிரூபித்த ஒரு நாளாக இன்றைய தினம் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வேறு எந்தெந்த விஷயங்களுக்கு இந்த செயற்கைக்கோள் உதவ இருக்கிறது? பாதுகாப்பு சம்பந்தமாக இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. மற்ற துறைகளில் இது எப்படி உதவி செய்ய இருக்கிறது?
அதாவதுங்க நம்ம வந்து டைரக்டா நாங்க ஏவுகணையை அழிக்கக்கூடிய சக்தின்னு டைரக்டா சொல்ல மாட்டோம். நம்மளுடைய அதாவது எந்த ஒரு சேட்டலைட்டையுமே வந்து தாக்கி அழிக்கிறதுக்கான மற்ற நாடுகள் வந்து ஈடுபடாது. விண்வெளி வந்து அதுக்குன்னு ஒரு லா இருக்கு, சிஸ்டம் இருக்கு. அதனால வந்து நம்ம செயற்கைக்கோளை மற்ற நாடுகள் அழித்து விடுமோ அப்படின்றது மிகப்பெரிய உச்சகட்ட ஒரு 3ஆம் உலகப் போர் வந்து அப்ப வந்து நம்ம நாட்டினுடைய ஒட்டுமொத்த சேட்டலைட் அழிக்கக்கூடிய நிலைமை வந்தால் அப்ப வந்து நம்ம சேட்டலைட்டை பாதுகாக்கிறதுக்காக இன்னைக்கு சொல்லப்படுகிறது. இருந்தாலும் அதை விட மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா, இப்ப பாகிஸ்தான்ல இருந்தே ஒரு ஏவுகணை நம்ம வருது, இல்ல சைனால இருந்தே ஒரு ஏவுகணை நம்ம மேல ஒரு அணுகுண்டை வச்சுக்கிட்டு ஏவுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம மெயின் இந்த சாதனை என்னன்னா, இது செயற்கைக்கோளை பாதுகாப்பதை விட இது வந்து விண்ணிலேயே நம்ம நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு சோதனையினுடைய வெற்றியாகத்தான் நான் பாக்குறேன். செயற்கைக்கோளை அழிக்கும் முயற்சி தடுக்கப்பட்டதுன்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்கிறார்கள். அது சாத்தியம்தான். ஆனா அதை விட மிகப்பெரிய ஆபத்து அது நடக்க போறது இல்லை. அந்த சேட்டலைட்டை அழிக்கக்கூடிய ஒரு நிலைமையில வந்து ஒரு மிகப்பெரிய போர் சூழக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். ஆனால் அதையும் தாண்டி இந்தியாவின் மேல் சைனாவோ அல்லது பாகிஸ்தானோ இல்ல வேற நாடுகளோ நம்ம மேல வந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தினா அதை வந்து நம்ம பூமியில அதை விழுகாம, இந்தியாவுடைய எல்லை பரப்புல எந்த செயற்கைக்கோளும் விழுகாம அதை விண்ணிலேயே தாக்கி அளிக்கக்கூடிய வல்லமை பெற்றதுதான் இன்னைக்கு இந்தியா பெற்றிருக்கிறது தான் நான் நினைக்கிறேன். இந்தியாவுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான நாள், இந்தியாவுடைய பாதுகாப்பு துறைக்கும் அதுபோல இந்தியாவுடைய பாதுகாப்பிற்கும் இது ஒரு மிக முக்கியமான நாள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க. இதுல இன்னும் நிறைய கேள்விகள் எழுது. உலக நாடுகள்ல 4வது நாடா இந்த சாதனையை, இந்த நிபுணத்துவத்தை நம்ம பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. மற்ற நாடுகள் இதை எப்படி எடுத்துக்கொள்ளும்? மீண்டும் இது போன்ற ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயமாக இது பார்க்கப்படாதா? இதுங்க நம்ம தொடர்ந்து வந்து விண்வெளி துறையிலையும் சரி, பாதுகாப்பு துறையிலையும் சரி தொடர்ந்து வந்து சாதனை சரித்திரம் படைத்திருக்கிறது இந்தியா. 1980 SLV-3 ராக்கெட் ஏவும் பொழுது விண்ணை அளந்த நாடுகளில் 5வது நாடு இந்தியா. 4 நாடுகள் தான் விண்ணை அளந்தது, ஆனா 5வது நாடு இந்தியா ஆனது. இன்னைக்கு விண்ணிலிருந்து வரக்கூடிய எந்த ஏவுகணையும் தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமையும், நம்ம விண்ணில இருக்கக்கூடிய செயற்கைக்கோளை பாதுகாக்கக்கூடிய வல்லமையும் இன்னைக்கு இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அது 4வது நாடாக கிடைத்திருக்கு என்று சொன்னால் உண்மையிலேயே பெருமைதான். அதாவது மங்கள்யானுக்கு, அதாவது மார்ஸுக்கு, அதாவது செவ்வாய் கிரகத்திற்கு மங்கள்யானை அனுப்பி முதல் முயற்சியிலே வெற்றி பெற்ற 3வது நாடு இந்தியா. அப்ப இந்தியா வந்து விண்வெளி துறையிலும் சரி, பாதுகாப்பு துறையிலும் சரி தொடர்ந்து கடந்த 50 வருடங்களாக சாதனை சரித்திரம் படைத்திருக்கிறது. அதனுடைய மைல்கல்லாக இன்றைக்கு வந்து இந்த மிஷன் சக்தி வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதை செய்த விஞ்ஞானிகளுக்கு, DRDO விஞ்ஞானிகளுக்கும், இப்படி பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கும் தான் நாம் இந்த பாராட்டை வந்து உரித்தாக்க வேண்டும். ஏன்னா அவங்க தான் வந்து தொடர்ந்து அந்த சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையிலேயே ஒரு மைல்கல். கண்டிப்பாக இது நம்ம பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கிறது. இது வந்து கண்டிப்பாக ஒரு அணுசக்தி வல்லமை பெற்ற நாடு இந்தியா. இப்ப இப்படிப்பட்ட ஒரு வல்லமை தான் இன்னைக்கு எதிரி நாடுகள்ல இருந்து நம்மை வந்து பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்திருக்கிறது, அமைதியை உறுதிப்படுத்திருக்கிறது. இந்த வல்லமை மட்டும் நம்மளுக்கு இல்லைன்னா, இப்படி இந்த விண் வல்லமை, விண்ணிலே இருக்கக்கூடிய வல்லமை, ஏவுகணை வல்லமை, அணுசக்தி வல்லமை, இந்த 3 வல்லமையும் சேர்ந்துதான் இந்தியாவை வந்து ஒரு பாதுகாப்பான அமைதியான நாடாக உருவாக்கி இருக்கிறது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய எதிரி நாடுகள் அத்தனையுமே நம்ம மீது போர் தொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியெல்லாம் இனிமேல் பெற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை பெற்ற நாடு இந்தியா. சோ இதற்கு தொடர்ந்து உழைத்த இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கும், DRDO விஞ்ஞானிகளுக்கும், அப்துல் கலாம் அவர்கள் தான் இதுக்கு விதையை போட்டவர். அவர் தலைமையில தான் அக்னி 5 வந்து லான்ச் பண்ணப்பட்டது 2015. சோ இப்படி வந்து நம்ம சரித்திர சாதனைகள் தொடர்ந்து நம்ம வந்து வெற்றி பெற்றுக் கொண்டு வருகிறோம். உண்மையிலேயே விஞ்ஞானிகளை நான் பாராட்டுகிறேன். நன்றி திரு பொன்ராஜ். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி. அடுத்து